ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் வந்து இந்த ஒரு ட்ரிப்புக்கு நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே. இதில் நம்ம கொண்டு போகிற திங்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். ஸோ சென்னை டு இஸ்ரேல் பை வாக் அண்ட் லிஃப்ட், இந்தியா, யூஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான், இஸ்ரேல் கேரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா மெடிசனும் இதில் இருக்கும். ஸோ லைக் ஃபீவரு, காஃபு, கோல்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து கேரி பண்ணுறோம். விஷயலாம் ஸ்டவ் மூலிமா வந்து நம்ம வந்து செல்ஃபாகவே குக் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்டவ் நான் வந்து போர்ட்டபிள் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். எத்தனுண்டு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ குட்டியாண்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ 4 கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் வந்து இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சானி ஸ்கை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரிப்பரேஷன் என்ன, அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லக்கேஜ் பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன். நம்ம வந்து சென்னை டு இஸ்ரேல் பை வாக் அண்ட் லிஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து லக்கேஜ் பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் வந்து ரொம்ப தூரமாக கூட இல்லை. ஆக்சுவலி இந்த ட்ராவல் வந்து நாளைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 24. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரிப்புக்கான தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு ஸோ பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தால் மாத்திரம்தான் என்னால் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம் வந்து இந்த ட்ரிப்புக்காக நான் என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கிறேன், இந்த ட்ரிப்பில் நான் என்னென்ன கொண்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் வந்து இந்த ஒரு ட்ரிப்புக்கு நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்ன கொண்டு போகிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, இந்த ட்ரிப்பில் நம்ம கொண்டு போகிற திங்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிள் இருக்கணும். இந்த பைபிள் இருந்தால் மாத்திரம்தான் வந்து எனக்கும் சரி, என்னுடைய இந்த ட்ரிப்புக்கும் சரி ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு பலமும் சொல்லலாம். பைபிள் நான் எடுத்துன்னு போகிறேன் ஷூராக. அப்புறம் இந்த பைபிள் கூடவே நம்ம வந்து வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துன்னு போகிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷீட் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ சென்னை டு இஸ்ரேல் பை வாக் அண்ட் லிஃப்ட். ஸோ நம்ம எல்லா கண்ட்ரி, ஐ மீன் இந்தியா, யூஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான், இஸ்ரேல், ஓகேங்களா? இந்த எல்லா கண்ட்ரியோடைய ஃப்ளாக் இங்கே இருக்குது. அண்டு இங்கே நம்ம வந்து எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பேன். சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்து டெல்லிக்கு போகிறோம். ஸோ ஆக்ரா, தாஜ்மஹால். அது தொடர்ந்து அங்கேருந்து நம்ம வந்து பை ஃப்ளைட் வழியாக வந்து நம்ம யூஏஇ வரோம். யூஏஇலேருந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியாலேருந்து ஜோர்டான், ஜோர்டான் டு இஸ்ரேல். ஸோ ரோடு வழியில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இந்தியா டு யூஏக்கு வந்து ஷிப்போ லேண்ட் எதுவுமே இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் நம்ம ஃப்ளைட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லேண்டு ஆப்ஷனோ இல்லை ஷிப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நான் எடுத்திருப்பேன். ஸோ நமக்கு ஆப்ஷன் இல்லாததுனால ஃப்ளைட் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பை ரோடு வழியில் தான் நம்ம போக போகிறோம். மேபி தெரில, பார்டரில் தான் நமக்கு காத்திருக்கு என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இதுதான். அப்புறம் கீழே வந்து நம்மளுடைய சேனல் லோகோ கொடுத்துருக்குறேன். ஸோ யூடியூப் சேனலுடைய நேமும், அப்புறம் ஃபேஸ்புக்கோட இதுவும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ட்ரிப்போடைய ஹைட் இது, ஓகேங்களா? நம்ம ஐ மீன் லைக் நம்ம நடு ரோட்டில் ஒரு ஹைவேல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு சுகமாக ஒரு லிஃப்ட் கேட்கணுன்னா இதை வச்சு கூட நம்ம கேட்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து அட்லீஸ்ட் யாராவது வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் எதுக்கு லிஃப்ட் கேட்குறேன், நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ரேண்டமாக வந்து ஹைவேல வந்து நம்ம லிஃப்ட் கேட்டோன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன காமிச்சோன்னா மேபி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க என்னன்ட்டு. அவங்க நம்மளுடைய ட்ரிப்போடைய ஹைட் இது. நம்ம ட்ரிப்போடைய பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். இந்த ட்ரிப்புக்கான ஐடென்டிட்டி சொல்லலாம். இதை தவிர்த்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இதெல்லாமே சுமக்க போகிறது இந்த பேக் தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பேக் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஓப்பன் கூட பண்ணவில்லை. பாருங்கள், சீலோடு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு பேக்கிங் வீடியோவில் தான் நான் வந்து இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் ஓப்பன் கூட பண்ணல. ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த ஒரு கவரை நான் பிரித்து இந்த பேக் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் தான் இந்த இத்தனை பொருள் வந்து சுமக்க போகிறது. ஓப்பன் பண்ணிடலாங்களா? டான் டடாய். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் பேக் இது. ஸோ இதோட காஸ்ட் வந்து 1450 ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைனில் அமேசான்லேருந்து நான் வந்து ஷாப் பண்ணேன். இது 60 லிட்டரு பார்க்குறது நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து கேரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா மெடிசனும் இதில் இருக்கும். ஸோ லைக் ஃபீவரு, காஃபு, கோல்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து கேரி பண்ணுறோம். யூவி ப்ரொடெக்ஷனுக்காக வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து வேர் பண்ணுற க்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து கேப்பு, 2 கேப்பு கேரி பண்ணுறேன். பிளாக் ஒன்று, ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மப்ளரும் அண்ட் வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது கூடவே வந்து இன்னொரு ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஜாக்கெட் வந்து நான் டெக்கத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து -5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் தாங்கும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9,999. 9,999 10,000 போதா? சாரி, 999 தான். ஓகேங்களா? வேர் பண்ணி பார்த்தா உண்மையிலே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து டிசம்பர் மந்த்துன்றதுனால ஆல்மோஸ்ட் டிசம்பர், ஜனவரி ஃபுல்லாக வந்து கிளைமேட் எல்லாம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த மழை அதிகமாக இல்லைனாலும் மிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஜாக்கெட் வந்து கூட நான் இந்த ஒரு ட்ராவலை நான் கேரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா, ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து கம்பல்சரி நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் நான் ஏன் வச்சுருக்கேன்னா, இஸ்ரேல் நம்ம போனோன்னா அங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு வந்து நான் போட்டுக்கிறதுக்காக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஒரு ஒயிட் பேண்ட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட் நான் வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் ஷர்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு ஸ்லிம் பேக் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான பாஸ்போர்ட், அந்த கோப்ராவும், கேஷும், சில முக்கியமான திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பேக்கில் நான் கேரி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிஷர்ட்ஸ் 3 இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 டிஷர்ட் இருக்குது. அண்டு 2 ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் இருக்குது, ஒரு ட்ராக்கு, அப்புறம் 3 ஷார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு டவலும், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் ப்ரீஃப் இங்கே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு ஃபைலில் வந்து எனக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து இந்த ஒரு ஃபைலில் நான் கேரி பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போர்ட்டபிள் ஸ்டவ் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இங்கே நம்ம போகிறது வந்து சென்னை டு இஸ்ரேலுக்கு வந்து வாக்கிங் லிஃப்ட்டு. ஸோ நாம் வந்து இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போகிறோம். இந்த இன்பிட்வீனில் வந்து நம்ம எங்கேயுமே வந்து ரூம் எடுக்க போகிறதில்ல. எல்லா இடத்துலையுமே வந்து வெளியில் இருந்தால் டென்ட் எடுத்து நம்ம தங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு போகிறப்பவே நமக்கு தேவையான இதெல்லாமே வந்து ஸோ இந்த ஒரு ஸ்டவ் மூலிமா வந்து நம்ம வந்து செல்ஃபாகவே குக் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்டவ் நான் வந்து போர்ட்டபிள் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். எத்தனுண்டு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ குட்டியாண்டு இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது கூடவே வந்து 4 கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் வந்து இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ ஓகே, இதெல்லாம் சமைச்சிட்டோம். எதில் வச்சு சமைக்கலான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாத்திரம்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்கள், ஓகேங்களா. இது இருக்குது, மூடி இருக்குது. இதில் நம்ம வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம், பிரெட் ஆம்லேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மேகி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப் பவுல். இது வந்து பார்த்திங்கன்னா சூப் பவுலு, ஓகேங்களா. இது கூடவே வந்து இன்னொரு பவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது ஷேப்பே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பண்ணணும், எதுக்கு யூஸ்ன்னு தெரியல. எடுத்து கரண்டி மாதிரி நினைக்கிறேன், எடுத்து யூஸ் கரண்டி இல்லை, இது எதுக்கு யூஸ்ன்னு தெரியல. பார்ப்போம், நம்ம சமைக்கும் போது தான் தெரியும் இது எதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு. ஆல்ரெடி கரண்டி தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குங்க. ஸ்பூனு, கரண்டி எல்லாமே இதுதான், ஓகேங்களா. மடிச்சிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், மடிச்சிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி இங்கே ஃபோர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பூனு, கரண்டி, ஃபோர்க்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து இந்த கிட்டில் வர்றது இன்னொன்று என்னென்னா
வுடன் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து லைக் பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி போடும்போது நம்ம இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் சமைச்சு முடித்த பிறகு வந்து ஒரு நார் வேணும்ல கழுவுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, அதுதான் அது கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தூரம் நம்ம கூட இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சரி பாருங்கள், இப்போ லைட்டாக சும்மா ஒரு தச்சமயத்துக்கு சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, அந்த சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது தேவைன்னா இது கூடவே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மேகி, அதுக்கப்புறம் வந்து மக்ரூனி அந்த மாதிரிலாம் போகிற வழியில் நமக்கு எது வேணுமோ அதை நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே இன்னொரு மேட்ரு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம அங்கே ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது சில விஷயம், ஐயோ, இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஊறுகாய். இது வந்து வீட்டில் தான் அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்னொரு பவுலும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து இன்னொரு ஊறுகாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுங்களா? ப்ரான் தொக்கு மாதிரி இருக்குது. மொத்த ஊறுகாய் இவ்வளோதான். இல்லை, கேமராமேன் வந்து எனக்கு இல்லையான்னு கேட்குறாரு. எல்லாமே கேள்விட்டு மொத்தமாக எனக்கு வந்து பேக் பண்ணது இவ்வளோ தான், இந்த பாக்ஸில் தான் இருக்குது. இது கூடவே இன்னொரு சூப்பரான ஐட்டம் இருக்குது. இது வந்து உப்புக்கண்டை சொல்லுவாங்க. பீஃப் இருக்கு இல்லைங்களா, பீஃப் வந்து நம்ம வந்து ஷாப் பண்ணி ஒரு 2 நாள் வந்து வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணி அது வந்து சில மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இது ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இது கிட்டக்கிட்ட நம்ம 1 மாதம் 2 மாதம் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த ஒரு ட்ராவலில் வந்து ஏன் இந்த ஊறுகாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சப்பாத்தி, பிரெட் அந்த மாதிரி வாங்கிட்டு கூட நம்ம இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒயிட் ரைஸ் கூட நம்ம குக் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வச்சு கூட சாப்பிட்டு கூட செம்மையாக இருக்கும், சூப்பராக முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த ஐட்டம் சும்மா சைட் டிஷ்காக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கூடவே சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ராவலுக்கு தேவையான ஒரு பெரிய முக்கியமான விஷயம் டென்ட்டு. இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டென்ட்டோடைய அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய்ட்டு வந்து அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதோடைய லிங்க் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு டென்ட் வந்து இந்த ட்ராவலுக்கு இங்கேருந்து டெல்லிக்கு வந்து நம்ம வாக்கிங் லிஃப்ட்டில் நம்ம போகிற வரைக்கும் வந்து இவன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த டிஷர்ட் போட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லோகோ இருக்குது அண்ட் இந்தியன் ஃப்ளாக் இருக்குது. சென்னை டு இஸ்ரேல் பை வாக் அண்ட் லிஃப்ட் போட்டிருக்கேன். அண்ட் வேர்ல்டு பீஸ் இங்கே இருக்குது, உலக அமைதின்ட்டு. இங்கே வந்து நம்ம சென்னைக்கு அடையாளமாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அடையாளமாக வந்து தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரிப் வந்து நம்ம வந்து சென்னை டு டெல்லியில் தான் நம்ம போயிட்டு முடிக்க போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து துபாய்க்கு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிற எல்லா கண்ட்ரியோடைய ஃப்ளாகும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சென்னை டு இஸ்ரேல் வாக்கிங் லிஃப்ட் என்ற இந்த ட்ராவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போட்டுட்டு போகிற டிஷர்ட் இது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்து அதிர்சம் இருக்குது. ஆக்சுவலி கிறிஸ்மஸ்ன்றதுனால வீட்டில் வந்து அம்மா வந்து அதிர்சம் பண்ணியிருக்காங்க. இந்த அதிர்சமும் இந்த ஊறுகாய் எல்லாமே வந்து அம்மா வந்து இந்த ட்ராவலுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து நான் இந்த ட்ராவல் பண்ணுறது வந்து துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த ஒரு வாக்கிங் லிஃப்ட் மூலிமா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக யார் வீட்லேயும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்லேயும் ஒத்துக்கலை. என்னோட ட்ரீமாக இருக்கிறதுனால இந்த ட்ரிப் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுன்றதுக்காக தான் வந்து வீட்டில் எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரிப்பை நான் பண்ணுறேன். ஸோ அதிர்சமும் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகுது. இதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிப்பில் நம்ம கேரி பண்ண போகிற எல்லா திங்ஸுமே. இப்போ வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12:30 ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு டிசம்பர் 25th, ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீசஸ் பிறந்த அன்னைக்கு இந்த ட்ராவல் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் வந்து கிறிஸ்மஸ் 25th வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் வந்து அடுத்த இந்த ட்ராவலோடைய ஃபஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் யாராவது புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கும் நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ட்ராவலுடைய ஃபஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.